1987ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்ட ராமராஜன் மற்றும் நளினி ஆகியோரின் விவாகரத்துக்குத்தான் காரணம் என 25 ஆண்டுகளாக பரவி வந்த வதந்திக்கு தற்போது விளக்கம் அளித்துள்ளார் சேதுபட நடிகை அபிதா. 1981ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நடித்த இராணுவ வீரன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான நளினி அதன் பின்னர் தென்னிந்திய மொழிகளில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தார். அதே காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தனித்துவமான இடத்தை பிடித்திருந்தவர் ராமராஜன். திரையுலகின் உச்சத்தில் இருந்தபோது ராமராஜன் நளினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அருண் மற்றும் அருணா என்ற இரட்டை குழந்தைகள் பிறந்தன. நன்றாக சென்ற வாழ்க்கை 2000ஆம் ஆண்டு விவாகரத்துடன் முடிந்தது. அந்த சமயத்தில் ராமராஜன் ஜோதிட நம்பிக்கை காரணம் என்றும் மேலும் ஒரு நடிகையுடன் நெருக்கும் காரணம் என்றும் பல வதந்திகள் கிளம்பின. குறிப்பாக ராமராஜன் மற்றும் அபிதா இணைந்து நடித்த சீறி வரும் காளை படத்தின் போது அவர்கள் நெருக்கமாக இருந்ததாகவும் அதுவே விவாகரத்துக்கு காரணம் எனவும் பேசப்பட்டது. இது குறித்து தற்போது அபிதா வெளிப்படையாக பேசியுள்ளார். அந்த படத்தில் ஒரு ஹோம்லி கதாபாத்திரம் என்பதால் தான் நடித்தேன். ஷூட்டிங் முடிந்ததும் நான் நேராக மேக்கப் அறைக்கு சென்று விடுவேன். நளினி மேடத்தை நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஒரு நாளும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வரவில்லை. ஆனால் தேவையில்லாமல் என்னை குற்றம் சாட்டி ராமராஜன் என்னை திருமணம் செய்ய போகிறார் என்றெல்லாம் வதந்திகள் பரப்பினார்கள். அது உண்மையாக இருந்தால் அப்போதே திருமணம் நடந்திருக்கும் அல்லவா? அந்த பேச்சுகள் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. நான் அழுது கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் என் குடும்பம்தான் எனக்கு துணையாக இருந்தது. காலம் செல்ல செல்ல இப்படி பேசுவது சிலரின் வேலை என்று நினைத்து விட்டுவிட்டேன் என அபிதா தெரிவித்துள்ளார்.